பிஹைண்ட் அடுத்து என்ன படிக்கலாம் மாணவர்களுக்கான நிபுணர்களின் சிறப்பு கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி வரும் மே 31ஆம் தேதி காலை 10 மணி முதல் வேலம்மாள் ஹால் வெஸ்ட் முகப்பேர் சென்னையில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். பேர் என்ன? சரோஜா. அப்பா ரொம்ப கஷ்டப்படுறீங்க. பிள்ளைங்க 3 பொண்ணு தான், ஆம்பளை பிள்ளை கிடையாது, புருஷனும் இல்ல. வண்டி என்ன பண்ணுவேன், ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. எங்கதான் இருக்கீங்க? என் வீட்டுல பாக்க இருக்கிறேன். என் வீட்டுல பொத்தலா இருக்கு. சாப்பிடுறீங்க? சாப்பாடு அந்த ஒரு படி கடன் வாங்கினா அதுல முட்டு போட்டு கஞ்சி வச்சு குடிக்கிறேன்ப்பா. அனாதையா இருக்கிறேன். என்னப்பா பண்றது? என்ன செய்யுங்க, நான் செய்யறேன். ஊட்ட சத்த மடக்கி குடுத்தீங்கன்னா குளிர்ந்து கிடப்பாங்க. அதுக்கு பணம் தரேன். நீங்க என்ன வேணுமோ ஜாமான் வேணுமோ வாங்கிக்கோங்க. வர்றப்ப அந்த சீட்டை எப்படி சரி பண்றதுங்கிறத அதுக்கு என்ன நம்ம செய்வோம். சரியா? செஞ்சுக்குவோம். அதை மட்டும் வேணா ஒழுகாத மாதிரி நான் செஞ்சு கொடுப்பேன். சரிப்பா. சரியா? பணத்தை கையில வச்சுக்கோங்க. சரியா? ஜாமான்லாம் நான் எடுத்துட்டு வரல, அதனால பணமா தரேன். நீங்க வாங்கிக்கோங்க. என்ன வேணுமோ இந்த கடையில இந்த ஒத்த சொன்னீங்கனாலே வாங்கிட்டு கொடுத்துருவாரு. இனிமே கேட்கறது 3 நேரம் சாப்பிட்டேன்னு சொல்றேன். புது சேலை இருக்கு, நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். அதை வச்சு போட்டு சாப்பிட்டு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. அது மேலும் மேலும் வர்றப்ப நான் உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு தரேன். மனசு சந்தோஷமா இருக்கு நீங்க சொல்றது. என் புள்ள மாதிரி சொல்றீங்க. ஆனா உங்க பிள்ளைன்னு நினைச்சுக்கோங்க. அனாதையா இருக்கிறேன் அப்படின்னு இந்த பாட்டி சொல்லும்போது அவங்களுடைய வார்த்தைகள்ல எவ்வளோ வலிகள் இருக்குல்ல. மகள்கள் இருந்துமே தான் அனாதையா இருக்கிறதா பாட்டி உணர்ந்திருக்காங்கன்னா அப்போ எவ்வளவு கஷ்டங்களையும் எவ்வளவு வலிகளையும் அவங்க கடந்து வந்துட்டு இருந்திருப்பாங்க. இப்படி கஷ்டத்துல இருக்கக்கூடிய பாட்டிய தேடி போய் இந்த நபர் பாத்தீங்கன்னா உதவி செஞ்சிருக்காரு. பாட்டி அவருக்கு மனமார்ந்து நன்றி சொல்றாங்க. நன்றி மட்டும் இல்ல, அவருடைய கையை பிடிச்சு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமா முத்தமும் கொடுக்கறாங்க. பார்க்கும் போதே அவ்வளோ அழகா இருக்கு. ஜெட் ஆப் ஹியூமனிட்டி அப்படின்ற பேஜ்ல இருந்து தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. மழை பெஞ்சா ஒழுகுது, வீடு சரியில்லை, அது மட்டும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதுங்க அப்படின்ற மாதிரி பாட்டி கிட்ட என்ன உதவி வேணும்னு இவர் கேட்க இந்த மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பாட்டி நினைச்சிருந்தா எவ்வளவு வேணாலும் கேட்கலாம், ஆனா அவங்களுக்கு இதை மட்டும் சரி பண்ணி கொடுத்துட்டா எப்படியாச்சும் தான் தன்னை பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனடியா அவருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பணமும் கொடுத்துட்டு போறாரு. பொருட்கள்லாம் வாங்கிக்கோங்க, இப்போதைக்கு இந்தாங்க இந்த சேலையை வச்சுக்கோங்க, மறுபடியும் வரேன், உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, என் பிள்ளை மாதிரி பேசுறியேப்பா அப்படின்னு சொல்ல அவங்க, அதுக்கு நான் உங்க பிள்ளை தாங்க அப்படின்னு இவரும் சொல்றதை கேட்கும் போதே அப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுது. இந்த வீடியோ அப்படியே நம்மள மெய் சிலிர்க்க வச்சு நம்மளே அறியாம நம்மளுடைய கண்கள் இருந்து கண்ணீரை வரவழைச்சிருக்கோம். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பேர் என்ன? சரோஜா. அப்பா ரொம்ப கஷ்டப்படுறீங்க. பிள்ளைங்க 3 பொண்ணு தான், ஆம்பளை பிள்ளை கிடையாது, புருஷனும் இல்ல. வண்டி என்ன பண்ணுவேன், ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. எங்கதான் இருக்கீங்க? என் வீட்டுல பாக்க இருக்கிறேன். என் வீட்டுல பொத்தலா இருக்கு. சாப்பிடுறீங்க? சாப்பாடு அந்த ஒரு படி கடன் வாங்கினா அதுல முட்டு போட்டு கஞ்சி வச்சு குடிக்கிறேன்ப்பா. அனாதையா இருக்கிறேன்.